தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, கடந்த 8 நாட்களாக சென்னையில் நம்முடைய அரசியல் பணிகள் தொடர்பாக தங்கி சில வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அங்கிருந்து இன்றுதான் காலை நெல்லை திரும்பியிருக்கிறேன். முதல் நோக்கம், அப்பொழுக்கில்லாத நம்முடைய தலைவர், இந்திய பொது உடைமை கட்சியின் முதுபெரும் தலைவர், அதிலேயும் குறிப்பாக எங்கள் மண்ணின் மைந்தர், தாமிரபரணி கரையில் பிறந்த ஒரு மாபெரும் தலைவர் ஐயா இரா நல்லக்கண்ணு, அவருடைய 100ஆண்டு விழா டிசம்பர் 29ஆம் நாள். அதிலேயும் சிறப்புக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால், எமது தலைவர் ஐயா பழ நெடுமாறன், 92 அகவை நிரம்பிய ஐயா பழ நெடுமாறன் தலைமையில் அவருடைய 100ஆண்டு விழாவுக்கான குழுவை அமைத்து சென்னை கோயம்பேடு பல வணிகர்களை, அதாவது பழங்கள் தொடர்பான வணிகர்களை ஒருங்கிணைத்து ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தமிழ் தேசிய உணர்வாளர் மகிழ்ச்சி மணிவண்ணனுடைய மிகச்சிறந்த ஏற்பாட்டிலே அந்த குழுவிலே நம்முடைய தம்பி வா கௌதமன் திரைப்பட இயக்குனர், அதே போல நம்முடைய தமிழ் தேசிய உணர்வாளர் திரைப்படத்துறையில் இருந்த பால முரளிவர்மன், நம்முடைய ஜெகதீச பாண்டியன், அப்படி பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லோரும் இணைந்து மிக தீவிரமாக அதில் கவனம் செலுத்தி எல்லோரும் ஐயா பழ நெடுமாறன் தலைமையில் இணைந்து பல பேரை சொல்லலாம். அப்படி பல பேருடைய அறிவு, ஆற்றல், உழைப்பு அந்த விழாவிலே பொதிந்து கிடக்கிறது. மிக சிறந்த முறையிலே அந்த விழாவை, அதிலேயும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் நிகழ்ச்சியே அவர் தொடங்கி வைத்து அருமையான ஒரு உரை. அவருக்கும் நமக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் உண்டு. அவருடைய திராவிட மாடலோடு எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் நாம் ஒத்துப்போக முடியாது. அவருடைய ஆட்சி என்ற நிர்வாகத்தோடு எந்த வகையிலும் நாம் அந்த நிர்வாக செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முற்றிலும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரான செயல்பாடுகளாக இருக்கிறது. அது வேறு. அதே நேரத்தில் ஒரு பொது விழா என்கின்ற போது அந்த விழாவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு வரலாற்று குறிப்புகளை அதில் தந்துவிட்டு சென்றது எல்லோரும் மகிழும்படியாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பச்சை தமிழகம் கட்சியினுடைய தலைவர், இப்பொழுது தமிழக வாழ் உரிமையில் தன்னுடைய கட்சியை இணைத்து கொண்ட மதிப்பிற்குரிய அணு உலை எதிர்ப்பு போராளி சுப உதயகுமார் அவர்கள் பேசினார்கள். அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர், நம்முடைய ஆற்றல் மறவர் முத்தமிழன் தம்பி தி வேல்முருகன் அவர்கள் சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அதே போல விண்வெளி ஆய்வு பேரறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, எப்பொழுதும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த முன்னாள் நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர் எழுத்தாளர் இறையன்பு, அதே போல மனித உரிமைகளுக்காக, சுற்றுப்புற சூழலுக்காக இந்தியா முழுவதும் குரல் கொடுத்து பாடுபட்டு போராடி வரக்கூடிய வடநாட்டை சேர்ந்த மேதா பட்கர் என்கின்ற அம்மையார், இப்படி பல எண்ணற்ற, அதாவது தமிழ் தேசிய தலைவர்கள், திராவிடத்தில் நிற்கக்கூடிய தலைவர்கள், இந்தியத்தை வலியுறுத்தக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இணைத்து மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. வரலாற்றில் எத்தனையோ தியாகசீலர்களை நாம் பார்த்திருக்கிறோம், பெரும் தலைவர்களை பார்த்திருக்கிறோம். ஐயா பழ நெடுமாறன் தன்னுடைய அந்த தொடக்க உரையில ரத்தன சுருக்கமாக சொன்னதை போல தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு வைர விழா, பொன் விழா, வெள்ளி விழா எல்லாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு 100ஆண்டு விழாவை அவர் வாழுகின்ற காலத்திலே கொண்டாடியது, அதற்கான அந்த கொடுப்பினையை பெற்றது நம்முடைய ஐயா நல்லக்கண் அவர்கள் தான். அவர்களுடைய அந்த விழா முழுவதும் கலைவாண அரங்கத்திலே முழுவதும் இருந்து கண்டுகளித்து தலைவர்களுடைய, சிந்தனையாளர்களுடைய, அறிஞர் பெருமக்களுடைய அந்த அறிவார்ந்த உரைகளை எல்லாம் கேட்டு நெஞ்ச நிறைவோடு வந்திருந்தான். 29 அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 30 அடுத்த கட்ட தமிழ் தேசிய நகர்வு, தமிழ் தேசியத்தை மிகப்பெரிய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அணியப்படுத்தக்கூடிய, தயார்படுத்தக்கூடிய வகையிலே தம்பி வேல்முருகன் அவர்களோடு, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களோடு தொடர்ந்து 2 நாட்கள்
அவர் சந்தித்து பல்வேறு கடந்த கால அரசியல், நிகழ்கால அரசியல், எதிர்கால அரசியல், நிகழ்காலத்தில் என்ன தவறுகள் தமிழ் தேசியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன முரண்பாடுகள் முளைத்து கொண்டிருக்கின்றன, என்னென்ன கருத்து வேறுபாடுகள் தமிழர்களை பிளவுபடுத்துகிறது, இதையெல்லாம் எப்படி சரி செய்வது, எப்படி ஒரு இலக்கு நோக்கி நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய அமைப்புகள், பேரவைகள், இயக்கங்கள், கட்சிகள், தமிழ் தேசியம், தமிழர் தேசியம் என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான அமைப்புகளை ஒரு குடையின் கீழ் எப்படி கொண்டு வருவது என்கின்ற அடிப்படையிலே தம்பி வேல்முருகன் அவர்களோடு ஒரு 2 நாட்கள் நீண்ட கலந்துரையாடல். முடிவுகள் எடுக்கப்படவில்லை, முடிவுகளை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து சில சமூக வலைதளங்கள், அரசியல் வேட்டை, தமிழ் போன்ற சமூக வலைதளங்களிலே நமக்கான அந்த நேர்காணல், ஏனென்று சொன்னால் எங்கிருந்தாலும் நம்முடைய தோழர்கள், உணர்வாளர்கள் கண்டுபிடித்து ஏதாவது நிகழ்கால அரசியல் பற்றி நம்மிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வரக்கூடிய அந்த தம்பி தங்கையர்களுக்கான இந்த நேர்காணல் ஜனவரி 1 இந்த நேர்காணலை முடித்து ஜனவரி 2 தமிழில் பெயர் பலகை வைக்க கோரி நாம தான் 2022 பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் தொடங்கணும். அந்த போராட்டத்தை தொடங்கி நெல்லை மாநகர கட்டடங்களிலே, மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடங்களிலே அந்த அறிவிப்பு பலகைகள், விளம்பர பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், மனு கொடுத்து கொண்டிருக்கிறோம், போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு குறிப்பாக நம்ம என்கின்ற அந்த 3 எழுத்து சொல் தமிழ்ல இருக்கும், திருநெல்வேலின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அதே போல நம்ம என்கின்ற 3 எழுத்து தமிழ்ல இருக்கு, சென்னை ஆங்கிலத்தில் இருக்கு. இதுக்கு எதிரான புரட்சியை நெல்லை சீமையிலே நாம் தான் தொடங்கி வைத்தோம். ஆனால் அது இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் மதுரையில் எடுத்திருக்கிறார்கள். அதே போல தஞ்சையிலே நம்முடைய பாட்டன் பெரும்பாட்டம் ராஜராஜ சோழன் சிலைக்கு பின்னாலே நம்ம தஞ்சாவூர்னு தமிழ்ங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. அங்கேயும் போய் போர்க்குரல் கொடுத்திருக்கிறோம். இப்ப திருவாரூர், அதே போல காஞ்சிபுரத்தில் நம்முடைய தோழர்கள் தமிழ்முகிலன், மேகநாதன், காஞ்சி சங்கர் போன்ற தோழர்கள் வணிகர்களை சென்று துண்டறிக்கை கொடுத்து ஆட்சி மொழி சட்ட அரசாணைகளின்படி தமிழில் எழுதுங்கள், அதை விட சிறிதாக ஆங்கிலத்தில் எழுதுங்கள், அதை விட சிறிதாக நீங்க எந்த மொழியில் வேண்டுமானால் எழுதிக் கொள்ளுங்கள் என்று பரப்புரை செய்ததற்காக கைது செய்து நம்முடைய தோழர்களை சிறையில் அடைத்து விட்டார்கள். அதே நேரத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கே பேசுகிற பேச்சு, என் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் நான் இனி வாழப்போகிறேன் என்று அங்கே பேசுகிறார். அங்கே திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கும் காஞ்சியிலே, அதிலேயும் பாருங்க, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கிய அண்ணா பிறந்த காஞ்சியிலே பெயர் பலகை தமிழில், மணக்கவரும் தென்றலில் குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பதறிதாம் துன்பமுது தமிழ்நாட்டில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் பாரதிதாசன் அன்றைக்கு ஏக்க பெருமூச்சு விட்டார். அதை போக்குவதற்காக இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தோழர்கள் அறிவிப்பு பலகையிலே, பெயர் பலகையிலே ஆட்சி மொழி சட்டப்படி, அரசாணைப்படி தமிழில் எழுதுங்கள் என்று சொன்னது எந்த வகையிலே குற்றம்? 3 தோழர்கள் சிறை. அவர்களை விடுதலை செய்ய கோரியும் ஆட்சி மொழி சட்டத்தை செயற்படுத்த கோரியும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பிலே நம்முடைய அன்பு தம்பி தமிழ் கார்த்திக் அருமையாக ஒருங்கிணைத்து ஒரு 20-25 தமிழர் அமைப்புகளை ஒன்று திரட்டி வள்ளுவர் கோட்டத்திலே ஆர்ப்பாட்டம். 2ஆம் தேதி முறைப்படி மாநகர காவல்துறையிலே அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம். அங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் பிரிவு அன்பு தங்கை சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையிலே திடுமென போராட்டத்துக்கு வந்தா எங்க போராட்டம் கொஞ்சம் அது பெருங்கூட்டம், ஆரவாரமான கூட்டம், ஆடம்பரமான கூட்டம். நாங்க என்ன செய்யறது? மென்போக்காளர்கள், அறநெறியை பின்பற்றக்கூடியவர்கள், பண்பாடு சீர்குலையாமல் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வுகள். சரி, என்ன செய்யறது? அந்த நாடகம் நடக்கட்டும் என்று அந்த போராட்டம் தொடங்கி அணி அணியாக ஒரு 200-300 பெண்களை பாமக தொண்டர்களை கைது செய்த பிறகு சரியாக 1 மணிக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி மிக கடுமையான எச்சரிக்கைகளை தமிழ்நாடு அரசிற்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் வைத்தோம். அதுவரைக்கும் பிணை மறுத்து கொண்டிருந்த காஞ்சிபுரத்து காவல்துறையினர் இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த கையோடு அடுத்த நாள் பிணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நம்முடைய தோழர்கள் 3 பேரும் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியும் நம்முடைய தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் அறிய தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அன்றைக்கு மாலையே எனக்கு இந்த பாராட்டு,
விருது, கேடயம் இதெல்லாம் உடன்பாடு இல்லை. ஆனாலும் கூட ஒரு அமைப்பு எப்படியோ என்னை அடையாளம் கண்டுகொண்டு, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, எப்படியோ ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு சர்வதேச திறந்த நிலை கல்விசார் நிறுவனம், தேசிய கல்வி அறக்கட்டளை, தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மு ஜப்பார் தலைவர். அவர் எப்படியோ ஒரு மாதத்துக்கு முன்பு எனக்கு தூது அனுப்பி என்னிடத்தில் என்னுடைய தமிழ் தேசிய வாழ்வு, பொது வாழ்வு, மக்களுக்கு நான் செய்த தொண்டு எல்லாவற்றையும் ஒரு நேர்காணல் எடுத்து அதை பல இடங்களில் விசாரித்து உண்மையினை கண்டறிந்து ஒரு விருது, சமூக சேவை செம்மல் என்கின்ற விருதை அந்த அமைப்பு எனக்கு வழங்கியது. விருது வழங்கியவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாமனிதர். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே சுதந்திரா கட்சி என்று ஒரு கட்சியை தொடங்கி முதல் பொது தேர்தல் 1952 இந்தியா முழுவதும் அந்த கட்சிக்கு 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் ராஜாஜி அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைமையேற்று நடத்திய டாக்டர் HV ஹண்டே, அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். அறிஞர் அண்ணா அவர்கள் 69 மறைந்த போது அவருடைய உடலை சென்னை மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்த போது அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தவர். அதோடு அல்லாமல் மீறி அண்ணாதுரையை அங்கே அடக்கம் செய்தால் என் வீட்டில் நாய் வளர்த்து கொண்டிருக்கிறேன், அந்த நாய்க்கு ஒரு மரணம் ஏற்பட்டால் அண்ணாவுக்கு பக்கத்திலே கொண்டு புதைப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட HV ஹண்டே அவர்களை பிற்காலத்திலே அண்ணாவின் அன்பிற்குரிய தம்பி, அண்ணாவை உயிராக ஏற்றுக்கொண்டு அண்ணா இசம் என்றே முழங்கி கழகம் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மக்கள் திலக மாக்கோரா, அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த HV ஹண்டேவை சேர்த்து 1978, 79 அவருக்கு அமைச்சர் பதவியே கொடுத்தார். அதுவரைக்கும் நான் தீவிர மக்கள் திலக மாக்கோராவினுடைய சுவைஞர், அதிமுகவுடைய ஆதரவாளர். வாக்குரிமை அப்ப நமக்கு கிடையாது, ஆனாலும் தீவிர ஆதரவாளர். ஆனா இந்த அண்ணா புதைத்த இடத்தில் நாயை புதைப்பேன் என்று சொன்னவருக்கு அண்ணாவின் தம்பி எப்படி அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் என்று எதிர்ப்பு தெரிவித்து, எங்க எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு, தெருவில் போற எதிர்ப்பு தானே, அந்த எம்ஜிஆர் மக்கள் திலக மாக்கோராவினுடைய அந்த ஆதரவு நிலையிலிருந்து பின்வாங்கியவன், அந்த ஆதரவை கைவிட்டார். அப்படிப்பட்ட மாமனிதர், அவருக்கு அகவை 98, அவருடைய திருக்கைகளால் இந்த விருது வழங்கப்படுகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அறிவித்தார்கள். சரி, வரலாற்றில் அவர் ஒரு மாமனிதர் தான். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது எல்லோரும் பேசிக்கொள்கிறோம், பட்டியல் பிரிவு தமிழர்களுக்கு பொது தொகுதிகளிலே இடம் கொடுத்தால் என்ன. நம்முடைய தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அன்பு தம்பி திருமா கூட பல முறை கோரியிருக்கிறார். செந்தமிழர் சீமா நாம் தமிழர் கட்சியிலே பொது தொகுதியில பட்டியல் பிரிவு தமிழர்களுக்கு இடம் கொடுத்தார். அம்மையார் ஜெயலலிதா கூட திருச்சி பொது தொகுதியிலே தலித் இளைஞர்களை நிறுத்தி வெற்றி பெற வைத்தார். இது இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கு. பட்டியல் பிரிவு தமிழர்களுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்றங்களும் எந்த இடத்துலையும் கொடுக்காது. பொது தொகுதிகளில் அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்றமாக இருந்தாலும் பட்டியல் பிரிவு தமிழர் கொடுக்காது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அது வாய்ப்பா இருக்கிறது, இந்திய பொது உடைமை கட்சிகளே வாய்ப்பா இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி கொள்கையாவே ஏற்று செயல்படுகிறது. அதே போல நம்முடைய ஐயா தமிழினப்பொருள் மருத்துவர் ஐயா பட்டியல் பிரிவு தமிழர் கட்சியில பொதுச் செயலாளர் பதவி சட்டம், அவருக்கு அதிகாரம் கொடுக்காரா கொடுக்கலையா என்பது வேறு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரசியல் அமைப்பு விதிமுறைகள் அது இருக்கு. இப்படிப்பட்ட பேசு பொருளா இன்றைக்கு இருக்கு. ஆனால் அருமை பெரியோர்களே, தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகத் தமிழர்களே, 1967 இதே சுதந்திரா கட்சி சார்பில் ஹண்டேவுக்கு மிக நெருக்கமாக இருந்த எங்களுடைய உறவினர் ஒருவர், எங்க பகுதியை சார்ந்தவர், சிறுவைகுண்டம் பகுதியை சார்ந்த சேவீர் என்பதற்கு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை கொடுத்து திமுக கூட்டத்தில் வெற்றி பெற வைத்த வரலாற்று சிறப்புக்குரியவர் இந்த ஹண்டே. அந்த வகையிலே அவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பட்டியல் பிரிவு தமிழனோடு உறவு கொண்டு அன்றைக்கு இந்த விழாவிலே ஏராளமான பட்டியல் பிரிவு தமிழர்கள் அவரோடு கைகுலுக்கி உறவாடி ஒவ்வொருவராக சொல்லி அவர் பேசிய அந்த பேச்சை பார்த்தால் மிக வியப்பாக வரும். அந்த அளவுக்கு சேவீர் என்கின்ற அந்த பட்டியல் பிரிவு தமிழரோடு உறவாடி கட்சியில் சேர்த்து திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை கொடுத்து வெற்றி பெற வைத்த வரலாற்று சிறப்புக்குரிய தலைவர் அவருடனான அந்த சந்திப்பு, அவர் திருக்கைகள்னால இந்த விருதை வாங்கிய
ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சி. சரி, வாங்கிக் கொள்வோமே என்று வாங்கி கொண்டேன். அடுத்து நம்முடைய நூற்றாண்டு விழா நாயகர் ஐயா நல்லக்கன் அவர்களை வீட்டில் போய் சந்தித்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவரிடத்திலே அவரை வணங்கி அவரிடத்திலே நாம் வாழ்த்தை பெற்று வர வேண்டும் என்கின்ற நோக்கோடு 4-5 தோழர்களோடு, தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தோழர்களோடு அவரை சந்திக்க சென்றோம். அவர் ஒரு 10 நிமிடத்திலே சந்தித்து விட்டு ஐயாவை ஓய்வெடுக்க சொல்லி விட்டு வரலாம் என்றால் கையை இறுக பற்றி கொண்டு விடவே மறுக்கிறார். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். வியனரசியா கூடவே இருங்க, உங்களை பார்த்ததுலேருந்து நான் என் சொந்த ஒரு சிறுவைகுண்டத்தில் இருக்கிறது போல எனக்கு அந்த பழைய உணர்வுகள் வருது. உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டை தாண்டி இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் கரும்பன் அவர் வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று இந்த பழைய செய்தி, என் தந்தையாரை பற்றிய செய்தி, என் பெரிய தந்தையாரை பற்றிய செய்தி, 1956 கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒருவர் எங்க உறவினராக இருந்தும் உறவினராலே படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்தி, அதை எதிர்த்து அவர் போராடி வரலாம். மெல்ல தான் பேசுவார். அவர் பேசுவது அவருக்கு அதிலே விழுமோ விழாதா தெரியவில்லை. அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட அந்த நினைவு ஆற்றலோடு என்னை பார்த்த உடனே சிறுவைகுண்ட சுற்றுப்புற சூழல், அவர் பிறந்தது வளர்ந்தது ஆளாகியது, பொது உடைமை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டது, பொது உடைமை கட்சிகளில் ஈடுபட்டது என்ற செய்தியெல்லாம் 2 மணி நேரம் ஏறக்குறைய கைகள் 4 முறை விடைபெற்று பார்த்துவிட்டு அந்த அம்மா கூட, அவருடைய மூத்த மகள் மருத்துவர் அம்மா கூட வந்து ஐயா ஓய்வெடுக்க வேண்டும் சொன்ன பிறகு விட மறுத்துவிட்டார். அந்த அளவுக்கு அந்த முதுமையிலும் கூட அந்த பழைய நினைவுகள் வருது. அதே போல 1942ஆம் ஆண்டு என்னிடம் மட்டுமே இந்த படம் உண்டு. இப்போதான் பல பேருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். எங்களுடைய சிறுவைகுண்டம் தாமிரபரணி அணைக்கு மேலே கட்டப்பட்ட பாலம், அந்த பாலத்துடைய திறப்பு விழாவில் ஐயா நல்லக்கண்ணு இருக்கிறார். 16-17 ஆகவே இருக்கும். அந்த படத்தில் எப்படி அவர் இடம்பெற்றார் என்கின்ற அந்த சுவையான செய்தி. அந்த பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்களுடைய தாத்தா கோபாலசாமி நாயக்கர், அவர் பேர் தான் இவருக்கு. அவர் தான் அன்றைய ஒப்பந்ததாரர். ஐயா சொன்னார், அவர் ஒரு காரில் வருவார், வியப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். கோபாலசாமி நாயக்கர் சிறுவைகுண்டத்துக்கு வருகிறாருன்னா ஒரு பெரிய கூட்டமே கூடிரும் அந்த காரை பார்க்கறதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு 6 அடி உயரம் இருப்பார், அழகான மனிதராக இருப்பார், பெரிய செல்வந்தர், ஜில்லா போர்டு மெம்பராக இருந்தார். அது கல்வெட்டிலே இருக்கு. ஐயா அந்த செய்திகளை எல்லாம் நினைவுபடுத்தி சொல்லி அவருடைய அந்த அன்பான வாழ்த்துக்களை பெற்று அவருடைய திரு பாதங்களை தொட்டு வணங்கி வந்தேன். 100 ஆண்டுலையும் அப்படி ஊன்றுகோல் இல்லாமல் ஐயா பல நெடுமாறன் கூட கீழே விழுந்து உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டு 92 அகவைதாகுது. அவர் ஊன்றுகோல நடக்கிறார் மேடையில கூட. ஆனால் நம்முடைய ஐயா மாபெரும் தலைவர், தூய தலைவர், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை வெல்லுகிறதோ வீழ்கிறதோ, ஆனால் இறுதி மூச்சு வரை அந்த கொள்கைக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் வாய்மையாகவும் ஒழுக்கவுமாக திகழ்ந்த மா மனிதர் ஐயா நல்லக்கண் அவர்களுடைய அந்த வாழ்த்தை பெற்றி அவரை வணங்கி அந்த வாழ்த்தை பெற்று வந்ததே மகிழ்ச்சி. அடுத்து 4ஆம் தேதி பல்வேறு வேளாண்மை அமைப்புகளை இணைத்து, குறிப்பாக தமிழக ஏர் உழவன் அனைத்து விவசாயிகள் சங்கம், அடுத்து காவிரி தாய் இயற்கைவெளி வேளாண் உழவர் நடுவம், அப்புறம் பாலாறு பாசன உரிமை பாதுகாப்பு இயக்கம், தாமிரபரணி ஆற்று பாசன உரிமை பாதுகாப்பு இயக்கம் என்று 4 உழவர் அமைப்புகளை தமிழ் தேச தன்னுரிமை கட்சி இணைத்து கொண்டு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலே ஒரு செய்தியாளர் கூட்டம், அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம். அரசுக்கு 2023 வெள்ளத்தால் கடுமழையால் பாதிக்கப்பட்ட இழப்புகளுக்குள்ளான, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலே சிறுவைகுண்டம், ஏரல், திருச்செந்தூர் 3 வட்டங்கள் தான். அதில் சிறுவைகுண்டம், ஆழ்வார்த்தநேரி, ஏரல், ஆத்தூர், ஆறுமுகநேரி போன்ற பேரூராட்சிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. வேளாண் குடிமக்கள் பாதிக்கப்பட்டார்கள், இழப்புகளுக்கு உள்ளானார்கள். வேளாண் தொழிலாளர்கள் ஏதுமற்றவர்கள் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களை இழந்தார்கள். இந்த பேரூராட்சியை சேர்ந்த சிறுவைகுண்டம், ஆழ்வார்த்தநேரி, ஏரல், ஆத்தூர் போன்ற பேரூராட்சி பகுதி சிறு குறு வணிகர்கள் எல்லாவற்றை இழந்து எழுந்து நிற்க முடியாமல் இப்பொழுது ஏதாவது வாழ்ந்தாகணுமே என்று வாழ்க்கை சக்கரத்தை சுழட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சிறப்பு நிதியாக கடந்த ஆண்டே கோரிக்கை வைத்தோம். தலைமைச் செயலகத்திலே
அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரின் தனி செயலாளராக இருந்து இன்றைக்கு தலைமை செயலாளராக அந்த பதவியை அலங்கரிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முருகானந்தம் அலுவலகத்திலே போய் நான் விண்ணப்பி கொடுத்து விட்டு வந்தேன். எந்த விடையும் இல்லை. அதை நினைவுபடுத்தி இப்பொழுது தென்பெண்ணை ஆற்றிலே சாத்தனூர் அணை திறந்ததுனாலே தென்பெண்ணை ஆற்றிலே வெள்ளம் வந்து எவ்வளவு இழப்பு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டம், இப்படி இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இழப்புகளுக்குள்ளான மக்களுக்கு மட்டும் இந்த பொங்கலுக்கு முன்னால் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தது 25,000 ரூபாயை வழங்குங்கள். குடும்ப அட்டைதாரருக்கு கடந்த ஆண்டு இந்த கோரிக்கை வைத்தோம். இந்த ஆண்டு நினைவுபடுத்துகிறோம். நீங்கள் 37,000 கோடி ஒன்றிய அரசிடம் வெள்ள இழப்பீட்டு தொகையை கேட்டீர்கள். ஆனால் 350 கோடி ரூபாய் கூட வரவில்லை. அதே போல இப்பொழுது தென்பெண்ணை ஆற்று பாலாற்று வெள்ள இழப்பீட்டு தொகையாக 6,000 கோடி கேட்டீர்கள். அந்த நிதியை பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி போராட்டத்தை அறிவிங்கள். மக்கள் உங்கள் பின்னால் வருவார்கள். நீங்கள் எங்களுக்கு தாருங்கள். இல்லையானால் மாநில உரிமைகளை புறம் தள்ளிவிட்டு ஒன்றிய அரசே நேரடியாக மக்களை அணுகி கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்று தமிழ்நாடு அரசிற்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்து இந்த உழவர் அமைப்பு தலைவர்கள், நம்முடைய தம்பி ராஜேஷ் உழவர், அதே போல காவிரி தாய் இயற்கை வழி வேளாண் உழவர் நடுவத்தின் தலைவர் கவிஞர் தங்கராசு, பாலாற்று பாசன உரிமை சங்க தலைவர் நம்முடைய அன்பு தம்பி கோபால், அதே போல தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பில் எல்லோரும் சேர்ந்து நிறைய ஊடகவியலாளர்கள் வந்தார்கள். சமூக வலைதளங்களிலே நிறைய செய்தியில் போய்கொண்டிருக்கின்ற அந்த செய்தி அங்கே வெளிப்படுத்தி விட்டு நேற்று இரவு புறப்பட்டு இன்றுதான் வந்தேன். இது 98வது காணொளி. நம்முடைய எரிதனல் வலையொலியின் 99வது காணொளி. சற்று வேறுபாடான காணொலியாக இருக்கும், நீங்கள் எதிர்பாருங்கள். 100வது காணொளி அதைவிட சற்று வேறுபாடான காணொலியாக. இந்த காணொலி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, எங்கு தொடங்கப்பட்டோம், ஏன் தொடங்கப்பட்டோம், இதனுடைய நோக்கம் என்ன, தேவை என்ன, இதற்கு யார் யாரெல்லாம் உதவுவதாக வாக்குறுதி அளித்தார்கள், யார் யார் இதில் குறுக்கே நின்று அந்த உதவக்கூடிய அந்த தமிழர்களை குட்டையை குழப்பி மடைமாற்றினார்கள் என்கின்ற செய்தி. அடுத்து வெற்றிகரமாக முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை. எவர் நம்மோடு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற அடிப்படையில் தன்னந்தனியாக முடிவெடுத்து இந்த காணொளி தொடங்கி ஏறக்குறைய இது 98வது காணொளி. இது தொடர்பான ஏராளமான செய்திகளை 99வது காணொலியிலும் 100வது காணொலியிலும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவருக்குமான காணொளிகளை வெளியிட இருக்கிறோம். அதை எதிர்பார்த்து அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய கருத்துக்களை, அன்பான ஆதரவு கருத்துக்களை, நல்லிணக்க கருத்துக்களை, தமிழ் தேசிய எழுச்சிக்கான கருத்துக்களை நாகரிகமான முறையிலே பதிவிட்டு உதவும்படி தமிழ்நாட்டு தமிழர்களையும் உலகத் தமிழர்களையும் அன்பு உரிமையோடு வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.